வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம இன்னைக்கு பாய்ஸ் பேரடைஸ் தேர்ட் பார்ட்டில் என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம். லாஸ்ட் பார்ட்டில் நிஷாவோட அம்மாவுக்கு நிஷா ஷீயை டேட் பண்ணுறது தெரிஞ்சு அவங்க மருமகனை ரொம்பவே கூப்பிட்டு வச்சு ரொம்பவே கொஞ்சிக்கிட்டு இருந்தாங்களா. அதுக்கப்புறம் நிஷாவோடைய ஃப்ரெண்டையும் அவங்க கூட அனுப்பி வச்சிடுறாங்க. ஆனால் நிஷாவோட ஃப்ரெண்டு வெள்ளத்தனமாக யோசிப்பா போல இருக்குது. நிஷாவோட ஃப்ரெண்டும் ராயும் சேர்ந்துக்கிட்டு ராய் நிஷாவை கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் நிஷாவோட ஃப்ரெண்டுக்கு ஷீயை கரெக்ட் பண்ணுறதுக்காகவும் ஒருத்தருக்கு ஹெல்ப் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு ஹைஃபை பண்ணிக்கிட்டாங்க. இந்த பார்ட் ஸ்டார்டிங்லேயே நிஷாவை ராய் ஹக் பண்ணிக்கிட்டு இருந்தார் இல்லையா, அதை யாரோ ஃபோட்டோ எடுத்து நியூஸ் பேப்பர்லாம் பரப்பி விட்டுறாங்க. அது ஸ்கூல் ஃபுல்லாகவே தெரிய வருது. எல்லாருமே கிண்டல் பண்ண ஆரம்பிக்கிறாங்க நிஷாவை. அதுக்கப்புறம் எல்லாரும் சேர்ந்துக்கிட்டு ஃபோட்டோ கிளிக் பண்ணவும் ஆரம்பிக்கிறாங்களா. நிஷாவும் பயந்துக்கிட்டு ஓடிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ ஷீ அங்கே வந்துடுறாரு. ஷீ வந்துட்டு நிஷாவை பின்னாடி பிடிச்சி வச்சுக்கிட்டு யாருக்கும் ஃபோட்டோ எடுக்கணும்னா என்ன வேணால் ஃபோட்டோ எடுத்துக்கோங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டவுடனே அந்த பசங்க எல்லாம் அங்கேருந்து போயிடுறாங்க. அதுக்கப்புறம் ஷீ என்ன பண்ணுறாரு, நிஷாவை கையை பிடிச்சி இழுத்துட்டு போகிறாரு. அவங்க 2 பேரும் ஸ்கூலை விட்டு வெளியே வந்த உடனே கிக்கி வெளியவே வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்திருப்பாங்க. அந்த பொண்ணு நிஷாவை பார்த்த உடனே ஓங்கி ஒரு அறை கொடுத்துட்றா. ஷீயை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. அந்த பொண்ணு அடிக்க போகிறா. ஷீயை தடுக்கிறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. ஆனால் அந்த பொண்ணு ஷீயவே பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறா. நிஷாவும் எவ்வளவோ சொல்லி புரிய வைக்க பார்க்குறாங்க. இது ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங், தப்பாக எதுவும் யோசிக்காத அப்படின்னு சொல்கிறாங்க. ஆனால் அந்த பொண்ணு புரிஞ்சிக்காமலேயே நல்லா திட்டு விட்டுட்டு அந்த நியூஸ் பேப்பரை அவங்க மேலேயே தூக்கி வீசிட்டு அங்கேருந்து போயிடுறா. அதனால் நிஷா சேட் ஆகிட்டு அழுதுகிட்டு இருப்பாங்க. ஷீ அவங்கள சமாதானப்படுத்துறதுக்காக ஹக் பண்ணிட்டு சமாதானப்படுத்திட்டு இருப்பாங்களா. அந்த சமயம் நிஷா அப்படியே மயக்கம் போட்டு விழுந்துடுறாங்க. அப்போ மயக்கத்தில் நிஷாவுக்கு ஒரு பழைய இன்சிடென்ட் ஒன்று ஞாபகத்தில் வருது. கனவு மாதிரி வருது. அதில் 2 சின்ன குழந்தைங்க விளையாண்டுக்கிட்டு இருக்காங்க. அவங்க 2 பேரும் கையை பிடிச்சிக்கிட்டு நம்ம 2 பேரும் பிரியக்கூடாது அப்படின்லாம் சொல்லி பேசிக்கிட்டு இருக்காங்களா. அது அவங்களுக்கு கனவு மாதிரி வருது. அந்த சின்ன பொண்ணு வந்து நிஷா, அந்த பையன் யாருன்னு தெரியல. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் மயக்கம் தெளிஞ்சு எழுந்திருக்கிறாங்க. அவங்க அம்மா வீட்டில் தான் இருப்பாங்க. அவங்க அம்மா வந்துட்டு, எதுக்கு நீ கவலைப்படாத, நான் உனக்கு டின்னர் பண்ணி எடுத்துகிட்டு வரேன், நீ ரெஸ்ட் எடுத்துக்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. ஷியும் நிஷாவே பார்த்துக்கிட்டே இருப்பாரு. அவங்க ரொம்ப சோகமாக இருப்பாங்க. அவங்கள எப்படியாவது குஷி பண்ணணும் அப்படின்ட்டு ஜம்ப் பண்ணி பெட்லேயே குதிச்சுட்டு அவங்கக்கிட்ட விளையாட ஆரம்பிச்சிடுறாரு. அவங்களே இங்கேருந்து போடான்னு துரத்தி விடுறாங்க. ஆனால் அவர் விளையாட்டு கட்டிக்கிட்டே இருப்பாரா, அதனால அவங்களுக்கு சிரிப்பு வந்துடுது. அதுக்கப்புறம் ஷீ நிஷாவை கட்டி பிடிச்சிட்டு ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டே இருப்பார். சரி நீ ரெஸ்ட் எடுத்துக்க, நான் அப்புறமா உன்னை கூட்டிகிட்டு போகிறேன்ட்டு அங்கேருந்து போயிடுறாரு. போகிறவரை நிஷா கூப்பிட்டு வச்சுட்டு, எனக்கு நீ ரொம்பவே ஹெல்ப் பண்ணுற, அதனால ரொம்ப தேங்க்ஸ், நீ எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு ஷீ சொல்கிறாரு, நீ தேங்க்ஸ் சொல்கிறியா, அது நான் ஏற்றுக்கிறேன், ஆனால் நீ என்னை ஃப்ரெண்டுன்னு சொல்கிறல்ல, அதை ஏற்றுக்க மாட்டேன். ஏன்னா நாம் 2 பேரும் இப்போ வரைக்கும் டேட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கோம், அதனால் நான் ஏற்றுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. அதனால் நிஷா சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுக்கப்புறம் ஷீ வீட்டுக்கு வந்துட்டு அவருக்கு நிஷாவோட ஞாபகமாகவே இருக்குமா, அதனால் அவரோட லேப்டாப்பில் நிஷாவோட ஃபோட்டோ எடுத்து பார்த்துக்கிட்டே இருப்பார். அப்போ நிஷா ஃப்ரெண்ட் அங்கே வந்துட்டு, நான் உங்கள் லேப்டாப்பை கொஞ்சம் யூஸ் பண்ணிக்கலாமான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கு ஷீ சொல்கிறாரு, இல்லை என்னோடய லேப்டாப் ரிப்பேர் ஆகிடுச்சு, நீ வேணால் கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணிக்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணுக்காக சேர் போட்டு விடுறாரு. அதுக்கப்புறம் இந்த பொண்ணு கம்ப்யூட்டரில் ஏதோ பின்ட்ரைவெலாம் போட்டு விட்டுட்டு வேலை செஞ்சுக்கிட்டு இருப்பாளா. அப்போ அவளுக்கு ஹெல்ப் தேவைப்படுது. ஷீ கிட்ட ஹெல்ப் கேட்ட உடனே அவரும் ஹெல்ப் பண்ணுறாரு. அதை பார்த்துட்டு அவளுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் அந்த பொண்ணு ஷீ ரூம்லேயே உட்காந்துட்டா. ஷீ கிட்டே கேட்குறா, நீ கேட்குற சாங்கை நானும் கேட்கணும்னு சொல்ல, அதனால ஷீயும் இயர்ஃபோனை அவளுக்கும் போட்டு விடுறாரா. அதனால அவளுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஹாப்பியாக அங்கேயே உட்காந்துருக்கா. அப்புறம் அடுத்த நாள் காலையிலே ஆகுது. நிஷா தூங்கி முழிக்கிறாங்க. கண் முழிச்ச உடனே அவங்க ஃபோன் எடுத்து பார்க்குறாங்களா. அவங்க ஃபோனில் அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு என்ன பண்ணுறான்னா, ஸ்டேட்டஸில் ஒரு ஃபோட்டோ கிளிக் பண்ணி வச்சுருப்பா. அந்த ஃபோட்டோ ஷீ ரூமில் தான் எடுத்திருப்பாளா. அதை பார்த்த உடனே நிஷா ஷாக் ஆகிடுறாங்க. அதில் எதில் போஸ்ட் ஆகிருக்குன்னு பார்த்தா ஷீயோட நேம்லேயே போஸ்ட் ஆகிருக்குமா. அதுக்கப்புறம் நிஷா அவங்க ஃப்ரெண்ட்க்கு கால் பண்ணி, நான் உன்னை ரொம்பவே மிஸ் பண்ணுறேன், ஆனால் நீ என்னை பார்க்கவே வரலையே, ஏன் என்னாச்சுன்னு சொல்லி கேட்க, நல்ல வேலை நீயே கால் பண்ணிட்ட, நானே உன்னை பார்க்க வரணும்னு நினச்சேன், நான் வரட்டுமான்னு சொல்லி கேட்குறா. அதுக்கப்புறம் நிஷா ஒரு ரெஸ்டாரண்ட்டில் உட்காந்துருப்பாங்க. அப்போ அவங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. காலையில் அந்த போஸ்ட் ரிலீஸ் பண்ணியிருந்தா இல்லையா, அதை பார்த்தியே யோசிச்சுக்கிட்டு இருப்பாங்க. அவங்க ரொம்பவே டிஸ்டர்ப் ஆகியிருப்பாங்க. அந்த சமயம் அவங்க அந்த ஃப்ரெண்ட் பொண்ணு அங்கே வந்துடுறா. அவள் வந்துட்டு வேற எதையோ பற்றிலாம் பேசிக்கிட்டு இருப்பா. ஆனால் நிஷாவுக்கு ரொம்ப டிஸ்டர்பாகவே ஆயிருக்குமா. அதனால் டைரெக்டாகவே நிஷா கேட்டுடுறாங்க, நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க, நேற்று நைட்டு என்ன பண்ணுன
அந்த ஃபோட்டோவை எதுக்கு நீ ஃபேஸ்புக்கில் அப்லோட் பண்ணணுன்னு சொல்லி கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு கூலாக சொல்கிறா, நீயும் ராயும் ஹக் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபோட்டோவை ஷீ தான் வைரல் பண்ணி விட்டுருக்கான். ஆனால் அதை கேட்டு நிஷா நம்ப மாட்டேங்கிறாங்க. இல்லை ஷீலாம் அப்படி பண்ண மாட்டான்னு சொல்கிறாங்களா. உடனே அந்த பொண்ணு இருந்துட்டு, நான் என்ன உங்ககிட்ட பொய்யா சொல்லுவேன், நான் உன்னோட கம்ப்யூட்டரில் உன்னோட ஃபோட்டோ இருக்கிறத நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நிஷாவோட மைண்டை மாற்றி விட்டுறாளா. நிஷா அதை கேட்ட உடனே அழவே ஆரம்பிச்சிடுறாங்க. என்னதான் இருந்தாலும் ஷீ 2 மாதம் தானே பழக்கம், இதே இந்த பொண்ணு 10 வருஷமாக பழக்கமாக இருக்கா, அதனால் இவ்வளோ தானே நம்புவாங்க அதிகமாக. அழுது அழுது அவங்களுக்கு உடம்பு சரியில்லாதே போயிடுது. அதுக்கப்புறம் ஷீ நிஷாவை பார்க்கறதுக்காக வருவாரா. ஆனால் நிஷா கோவத்தில் இருப்பாங்க, ஓங்கி அரைஞ்சிடுறாங்க. என்ன நடக்குது, ஏன் இந்த மாதிரி அடிக்கிறேன்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீ தானே நானும் ராயும் ஹக் பண்ணிக்கிட்டு இருந்த ஃபோட்டோவை வைரல் பண்ணது, ஏன் இந்த மாதிரி பண்ணன்னு நிஷா கேட்க, என்ன நீ என்னையவே சந்தேகப்படுறியா, அப்போ நீ பண்ணலான்னா இது யார் பண்ணது, எனக்கு தெரியும் இந்த விஷயத்த நீ தான் இந்த மாதிரி பண்ணியிருப்ப, சீஃப் ஃபெல்லோன்னு சொல்லி திட்டி விட்டுறாங்களா. அதனால ஷீக்கு மனசு கஷ்டமாயிடுது, அழவே ஆரம்பிச்சிடுறாரு. அதுக்கப்புறம் ஷீ சொல்கிறாரு, ஆமாம் அந்த ஃபோட்டோஸை வைரல் பண்ணிவிட்டது நான் தான், இப்போ உனக்கு சந்தோஷமா அப்படின்னு சொல்கிறாரா. அதை கேட்டவுடனே நிஷாவுக்கு ரொம்ப கஷ்டமாயிடுது. அழுதுகிட்டே, நான் உன்கிட்ட இருந்து இந்த மாதிரி நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. நிஷா அழுகிறத பார்த்த உடனே ஷீக்கு கஷ்டமாயிடுது. அதனால நிஷா கிட்ட சொல்கிறாரு, நீ என்னுடைய வார்த்தையை ஞாபகத்தில் வச்சுக்கி, நான் என்றைக்குமே யாரையும் ஏமாற்ற மாட்டேன் அப்படின்னு சொல்கிறாரு. ஆனால் அவங்க நம்ப மாட்டேங்கிறாங்க, நீ பொய் சொல்கிறவன், நீ சீட் ஃபெல்லோ அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ஷீயும் பின்னாடியே ஓடி வர்றாரு, நிஷா நில்லுன்ட்டு. ஆனால் அவங்க அழுதுகிட்டே ஓடி வந்துட்டு எதிரில் அஞ்சன் இருப்பாரா, அவரை ஓடி போய் ஹக் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. அஞ்சனும், ஏன் என்னாச்சு, எதுக்காக அழுறேன்னு சொல்லி கேட்க, எனக்கு தெரிஞ்சு போச்சு யார் இந்த ஃபோட்டோஸ் எல்லாம் வைரல் பண்ணி விட்டாங்கன்ட்டு, ஷீ தான் இந்த ஃபோட்டோஸ்லாம் வைரல் பண்ணி விட்டான் அப்படின்னு சொல்கிறாங்களா. ஷீ இருந்துட்டு, இல்லை நான் பண்ண கிடையாது, நான் வைரல் பண்ணலை, அந்த ஃபோட்டோஸே எனக்கு தெரியாதுன்னு சொல்கிறாரு. அதனால் அஞ்சய் கோவப்பட்டுட்டு ஓங்கி அடிக்கிறதுக்காக வருவாரா. ஆனால் ஷீ பிடிச்சி வச்சுக்கிட்டு, என்னை தேவையில்லாத இந்த மாதிரி அடிக்கிற வேலைலாம் வச்சுக்க கூடாதுன்னு சொல்லுவாரா. அதுக்கப்புறம் அஞ்சய் இன்னொரு கையால் அடிக்க வருவார். அப்போ நிஷா பிடிச்சிக்கிறாங்க. அதுக்கப்புறம் ஷீ நிஷா கிட்ட சொல்கிறாரு, நான் உண்மையாலுமே அந்த ஃபோட்டோவை வைரல் பண்ண விடவே இல்லை, உனக்கு நம்பிக்கை இல்லைன்னா உங்கள் அண்ணனை என்னை அடிக்க விடு, அவர் என்னை அடிக்கட்டும் அப்படின்னு சொல்கிறாரா. அதனால் அஞ்சயும் உண்மை என்னன்னு சொல்லு அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அந்த சமயம் ஷீக்கு கண்ணில் தண்ணியே வந்துடுது, அழுதுகிட்டே சொல்கிறாரு, உண்மையாலுமே நான் அந்த ஃபோட்டோவை வைரல் பண்ணவே கிடையாது, எனக்கு ஒன்றும் தெரியாதுன்னு சொல்கிறாரு. இப்போயும் என் மேலே உனக்கு நம்பிக்கை இல்லைல்ல, நீ இதை ஞாபகம் வச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிடுறாரு. ஷீ இந்த மாதிரி சொல்லிட்டு போகிறத பார்த்த உடனே அவங்களுக்கும் ரொம்ப அழுக வந்துடுது, அழுதுகிட்டு இருப்பாங்க. அஞ்சய் தான் சமாதானப்படுத்தி விடுறாரு. ஷீ உள்ள ரூமில் போயிட்டு உட்காந்துட்டு அழுதுகிட்டு இருப்பாரு. அப்போ அவர் குழந்தை பிள்ளையா இருந்தப்ப நிஷா கூட தான் விளையாண்டுருப்பாரு, அதெல்லாம் ஞாபகம் வருது அவருக்கு. அப்படியே காலையிலே ஆகுது. காலையில் நிஷா ஸ்கூலுக்கு கிளம்பி போயிருப்பாங்க. ஸ்கூலில் அந்த ஃப்ரெண்ட் பொண்ணும் வந்துட்டு, இப்போ தான் உனக்கு ஷீயை பற்றி தெரிஞ்சிருச்சுல்ல, நீ அவனை பிரேக்கப் பண்ணிட, உனக்கே தெரியுமில்ல நான் அவன் மேலே எவ்வளோ பாசம் வச்சுருக்கேன்னு உனக்கே தெரியும்ல, அதனால நீ அவனை விட்டு விலகிடு அப்படின்னு சொல்கிறா. அதுக்கப்புறம் உன்கிட்ட பழகிறது மட்டும் இல்லாத என்கிட்டையும் சேர்ந்தே பழகிக்கிட்டு இருக்கான், நீ விலகிட்டீன்னா அஃபிஷியலாக நாங்கள் 2 பேரும் லவ்வர்ஸ் ஆகிடுவோம்ல. அதை கேட்டுட்டு நிஷா அப்படியே ஷாக் ஆகிட்டு, அப்படின்னா உங்களுக்குள்ளே எதுவும் நடந்துருச்சான்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு அந்த பொண்ணு ஏதோ சொல்லி மழுப்பி விட்டுட்டு இருப்பாளா. அதனால நிஷாவும் ஷாக் ஆகிட்டு உண்மையை சொல்லுன்ட்டு கேட்க, அதுக்கு அந்த பொண்ணு இருந்துட்டு, என்கிட்ட இந்த மாதிரிலாம் கேட்காது, எனக்கு வெக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்கிறாளா. அதனால நிஷா என்ன பண்ணுறாங்க, ஷீக்கு கால் பண்ணி நான் உன்னை மீட் பண்ணணும், உங்ககிட்ட பேசணும்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கப்புறம் நிஷா ஷீக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. அப்போ ஷீயும் அங்கே வராரு. ஷீ வந்த உடனே, நல்ல வேலையா நீயே எனக்கு கால் பண்ணி கூப்பிட்டுட்ட, நானே உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி பேசணும்னு நினச்சேன் அப்படிங்க. அதுக்கு நிஷா கேட்குறாங்க, அப்படி என்ன ஒரு முக்கியமான விஷயம் சொல்லுன்னு சொல்லி கேட்குறாங்க. அதுக்கு ஷீயும், நீ சொல்லு முதல்லங்கிறாரு. அப்படி 2 பேருமே நீ சொல்லுன்னுக்கிட்டு, சரி 2 பேருமே சொல்லிடலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நிஷா இருந்துட்டு, நம்ம 2 பேரும் பிரேக்கப் பண்ணிடலான்னு சொல்கிறாங்க. ஷீ சொல்கிறாரு, நம்ம 2 பேரும் ஒன்றாயிரலாம் அப்படின்னு சொல்கிறாரு. 2 பேருமே அவங்கவுங்க பதிலை கேட்டுட்டு அப்படியே ஷாக் ஆகிடுறாங்க. ஷீ கேட்குறாரு, நீ என்ன சொல்ல வந்த, எனக்கு ஒன்றுமே புரியல, நீ என்ன சொல்கிறேன்னு சொல்லி கேட்க, நாம் லவ்வர்ஸ் மாதிரி ஆக்டிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கோம், நாம் இனிமேல் இந்த மாதிரி பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறாங்களா. ஓ நம்ம நடிக்கக்கூடாதுன்னு சொல்கிறியா, ஓ அந்த ஃபோட்டோவால் தான் என்ன பிரேக்கப் பண்ணுறியான்னு சொல்லி கேட்குறாரு. அந்த ஃபோட்டோவுக்காகலாம் ஒன்றும் கிடையாது, நான் எதுக்காக சொல்கிறேன்னு உனக்கே புரியும் அப்படிங்க. அதுக்கு அவருக்கு ஒன்றுமே புரியல, குழம்பி போய் நிற்கிறாரு. அதனால நிஷா கிட்டேயே என்ன நீ சொல்ல வரன்னு சொல்லி கேட்க, ஆனால் நிஷாவால் சொல்ல முடியல. அதனால நீ எனக்கு ஒரு ஃபேவர் பண்ணுவான்னு சொல்லி கேட்குறாங்க.
அதை கேட்கக்குள்ளேயே அவங்க கண்ணில் தண்ணி வச்சுக்கிறாங்க. என்னோட ஃப்ரெண்டு உன்னை ரொம்ப லவ் பண்ணுறா, அதனால நீ அவளை நல்லபடியாக ட்ரீட் பண்ணு அப்படின்னு சொல்கிறாங்களா. அதை கேட்ட உடனே ஷீக்கும் அழுக வந்துடுது. அழுதுகிட்டே, நீ என்ன சொல்கிற? உன் ஃப்ரெண்டுக்காக என்னை விட்டு கொடுத்துருவியா? ஆனால் என்னை பற்றி யோசிக்கலல்ல, நான் உனக்கும் நல்லது நினச்சி தான் இந்த மாதிரி பண்ணுறேன்னு நிஷா சொல்ல, அதனால ஷீ சொல்கிறாரு, சரி நீ என்ன சொல்கிறியோ அதே போல் நானும் பண்ணுறேன், அப்படி பண்ணால் நீ சந்தோஷமாக இருப்பல்ல. அதனால் நிஷாவும் தேங்க்ஸ் சொல்லிவிட்டு அங்கேருந்து போக பார்ப்பாங்களா. அப்போ ஷீ அவங்க கையை பிடிச்சிட்டு இல்லை போகாதன்னு சொல்கிறாரு. ஆனால் நிஷா பார்த்துட்டு இல்லை நான் போகணுன்ட்டு கையை எடுத்து விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. நிஷா போனதுக்கப்புறம் ஷீ ரொம்பவே அழுதுகிட்டு இருப்பாரு. அவங்கள ரொம்ப லவ் பண்ணியிருப்பார் போல இருக்கு. அப்படியே 2 நாள் கழித்து காட்டுறாங்க. ராய் ப்ராக்டிஸ் பண்ணிக்கிட்டு இருப்பாரு. அப்போ நிஷா ராய்க்கு ஒரு மெசேஜ் அனுப்பி விடுறாங்க, நம்ம இன்னைக்கு டேட்டிங் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயத்த ராய் நிஷா ஃப்ரெண்டுக்கிட்ட சொல்லிடுறாரா. நிஷா ஃப்ரெண்டும் அவங்க 2 பேரும் டேட்டிங் போகிறாங்க, நாம் 2 பேரும் போகலான்னு சொல்லிட்டு ஷீக்கு மெசேஜ் பண்ணுறாங்களா. அவரும் நிஷாவுக்காக ஒத்துக்கிறாரு. அப்புறம் அடுத்த நாள் காலையிலேயே டேட்டிங் போகிறதுக்காக 2 பொண்ணுங்களும் வெளியே வருவாங்க. அப்போ அஞ்சன் செடிகளுக்குள்ள தண்ணி ஊற்றிக்கிட்டு இருப்பாரா. எங்கே போகிறீங்கன்னு சொல்லி கேட்குறதுக்கு நாங்கள் டேட்டிங் போகிறோன்னு சொல்கிறாங்க. யார் கூடங்க? அப்போ இவங்க 2 பேருமே அங்கே வந்துடுறாங்களா. அப்போ நிஷா ராய் கூடயும் நிஷா ஃப்ரெண்டு ஸ்ரீ கூடயும் போகிறாங்களா. அதை பார்த்தோன்னே அவருக்கு ஷாக் ஆகிடுது. உடனே அவங்க நிஷா அம்மாவுக்கு கால் பண்ணி இந்த மாதிரி நிஷா ராய் கூட டேட்டிங் போகிறா, நிஷாவோட ஃப்ரெண்டு ஷீ கூட டேட்டிங் போகிறா அப்படின்னு சொல்லிடுறாரு. புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. அப்போ நிஷா புக்ஸ் எல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கக்குள்ள ராய் மறைஞ்சிருந்து வந்து பயமுடுத்துறாரு. அவரை பார்த்த உடனே இதை பாரு, எனக்கு இந்த புக்ஸ் ரொம்ப பிடிக்கும், இதில் உள்ள ஸ்டோரிஸும் எனக்கு ரொம்ப பிடிக்கணும் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்களா. இந்த சைடே ஷீ அதே போல் புக்ஸ் எல்லாம் எடுத்து பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அப்போ நிஷா ஃப்ரெண்ட் அங்கே வந்துடுறா. ஷீ சொல்கிறாரு, இந்த புக்ஸ் எல்லாம் நான் உனக்காக செலக்ட் பண்ணியிருக்கேன், இது உன்னோட பர்சனாலிட்டிக்கு ரொம்ப சூட்டபுளாக இருக்கும், அதனால இதை நீ படின்னு சொல்லிட்டு அவ கையில் கொடுக்குறாரு. அந்த பொண்ணும் அதை வாங்கி பார்த்துக்கிட்டு இருப்பாளா. அப்போ அவருக்கு நிஷாவோட ஃப்ரெண்டை நிஷா மாதிரியே நினச்சிக்கிறாரு. இந்த சைடு நிஷா ராயை ஷீயாவை நினச்சிக்கிறாங்க. இந்த இடத்துல ஷீ மட்டும் இருந்திருந்தானா எவ்வளோ ஹாப்பியாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. நமக்கு இதில் இருந்தே தெரியுது ஒருத்தருக்கு ஒருத்தர் ரொம்பவே மிஸ் பண்ணிக்கிறாங்க, ரொம்பவே லவ் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் இவங்க 4 பேரும் டேட்டிங் முடிச்சுட்டு வீட்டுக்கு வருவாங்க. அஞ்சன் ஃபுல்லாக சமைச்சு வச்சுருப்பாரு, நிறைய டிஷ்ஷஸ் எல்லாம் சமைச்சு வச்சுருப்பாரா. அதை பார்த்துட்டு நிஷா ஃப்ரெண்டு கேட்குறா, என்ன இவ்வளோ தூரம் நீங்கள் நிறைய சமைச்சு வச்சுருக்கீங்க, அப்படி என்ன இன்றைக்கி ஸ்பெஷல் டே அப்படின்னு சொல்லி கேட்குறதுக்கு, நீங்கள் முதல்ல சாப்பிட ஆரம்பிங்க, அதுக்கப்புறம் உங்களுக்கு தெரிய வரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரா. அப்போ ஷீ என்ன பண்ணுறாரு, நிஷாவை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக நிஷா ஃப்ரெண்டுக்கு நீ இதை சாப்பிடு நீ இதை சாப்பிடுன்னு அவர் தட்டில் இருக்கிறதெல்லாம் எடுத்து எடுத்து போட்டுக்கிட்டு இருப்பாரு. நிஷா ஷீயை வெறுப்பேற்றணுங்கிறதுக்காக உனக்கு ரொம்ப பசிக்கும் இல்லை ராய், இந்த இதை நிறைய சாப்பிடுன்னு சொல்லிட்டு அவங்க எடுத்து போட்டுக்கிட்டு இருக்காங்க அவரோட தட்டில். அதுக்கப்புறம் ஒரு கட்டத்துக்கு மேலே போயிட்டு 2 பேரும் என்ன பண்ணுறாங்கன்னா ஒருத்தருக்கு ஒருத்தர் ஜெலஸ் ஆக்கிக்கணுங்கிறதுக்காக அவங்கவுங்க பார்ட்னருக்கு ஊட்டி விடலாம் ஆரம்பிச்சிடுறாங்களா. அந்த நேரம் பார்த்து நிஷா அம்மா அங்கே வந்துடுறாங்க. அவங்கள பார்த்த உடனே எல்லாருமே ஷாக் ஆகிடுறாங்க. அவங்க வந்த உடனே நான் என் மருமகன் கூட சாப்பிட்றதுக்காக வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே வருவாங்களா. உடனே ஷீ இடத்த மாற்றிக்கிட்டு நிஷா கிட்ட வந்து உட்காந்துடுறாரு. நிஷா அம்மாவுக்கு தான் எல்லா விஷயமுமே தெரியுமே, இவங்க 2 பேரும் தான் அவங்கக்கிட்ட மறைக்கிறோன்னு சொல்லிட்டு நாடகம் பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் அவங்களுக்கு எல்லா விஷயம் ஆல்ரெடி நிஞ்சான்னு எல்லாம் சொல்லியிருப்பாரு. அதனால் அவங்களுக்கு நிஷாவோட ஃப்ரெண்டு மேலே ரொம்பவே கோபமாகுது. நிஷா ஃப்ரெண்ட் அவங்க முறைச்சி பார்த்துட்டு அவளை குத்தி காட்டுற மாதிரியே சில விஷயங்கள்லாம் பேசுவாங்களா. அதுக்கப்புறம் நிஷா கிட்ட என் பொண்ணு எப்போவுமே சேடாக இருக்கிறது எனக்கு சுத்தமாக பிடிக்காது, அவள் எப்போவுமே ஹாப்பியாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு உங்கள் 2 பேத்துக்குள்ளே எதுவும் பிரச்சனை இருந்துச்சுன்னா என்கிட்ட சொல்லுங்கள், நான் அதை உங்களுக்கு சரி பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாங்களா. இல்லை அப்படிலாம் இல்லைன்னு 2 பேருமே சமாளிக்கிறாங்க. அதனால் சரி அப்படின்னா நீங்கள் எனக்கு திரும்பவும் ப்ரூஃப் பண்ணி காட்டுங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதை கேட்டவுடனே ராய்க்கும் நிஷா ஃப்ரெண்டுக்கும் ரொம்பவே ஷாக் ஆகிடுது. ஆனால் ஷீயுக்கும் செம்ம குஷி ஆகிடுது. அவரை டக்குன்னு எடுத்த உடனே நிஷாவுக்கு கிஸ் பண்ணிடுறாரு. அதை பார்த்த உடனே அவங்க அம்மாவுக்கும் அஞ்சானுக்கும் ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. அவங்க 2 பேரும் சிரிச்சுக்கிட்டே ஹாப்பியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் அவங்க அம்மாவும் அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. அடுத்த நாளே நிஷாவுக்கு அவங்களோட ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணி ஆகணும். அப்போ தான் அவங்க கிராஜுவேட் ஆகுவாங்க. அதனால அர்ஜென்ட்டாக எழுந்திரிச்சு கிளம்பிட்டு வெளியே வருவாங்களா. ஃபுல்லாக ரிப்போர்ட்டர்ஸாக வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க. அவங்கள பார்த்த உடனே அவங்க பயந்து போயிட்டு திரும்பவும் உள்ளே போயிடுறாங்க. உள்ளே வந்துட்டு இப்போ என்ன பண்ணுறது, நம்ம எப்படியாவது காலேஜுக்கு போயாகணுமே, அப்போ தானே கிராஜுவேட் ஆக முடியும் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சுட்டு என்ன முடிவு எடுக்கிறாங்கன்னா ஜன்னல்லேருந்து குதித்து பின்வழியாக போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு யோசிச்சு
ஜன்னல்ல குதிக்க போவாங்களா, அப்ப ஸ்ரீ வந்து பிடிச்சிட்டு, "நீ என்ன பண்ணிக்கிட்டு இருக்க? எதுக்காக ஜன்னல் வழியா குதிக்கிறேன்னு?" சொல்லி கேட்க, "நான் என்ன பண்றது? நான் கிராஜுவேட் ஆகணும். நான் போய் ப்ராஜெக்ட்லாம் சப்மிட் பண்ணி ஆகணும். இங்க ரிப்போர்ட்டர்ஸா கூடியிருக்காங்க. அதனால தான் அப்படி பண்ணேன்னு" சொல்றாங்களா. "சரி, சரி கவலைப்படாத. அவங்க கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணிட்டு அவங்களே போயிடுவாங்க. நான் அதுக்குள்ள ட்ரெஸ் மாத்திக்கிறேன். அது வரைக்கும் நீ என் ரூம்ல இருந்துக்க. நான் இந்த ட்ரெஸ் மாத்திக்கிறேன். அதுக்கப்புறம் நம்ம போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு ட்ரெஸ் மாத்த போவாரா. உடனே நிஷா இருந்துட்டு, "சரி, சரி ட்ரெஸ் மாத்திக்க. ஆனா என் பக்கத்துலலாம் வரக்கூடாது" அப்படின்னு சொல்லுவாங்களா. "ஏன் என்னை பார்த்தா பயமா இருக்கா?" "நான் என்னத்துக்கு உன்னைய பார்த்து பயப்படணும்? போய் நல்ல ட்ரெஸ்ஸை போட்டுக்கிட்டு வா. இப்படி வந்து நிக்காத" அப்படின்னு சொல்றாங்களா. "ஏய் என்ன நான் நல்ல ட்ரெஸ் போடலன்னு பார்த்துக்கிட்டு இருக்கியா? அப்படின்னா நீ என்னை நோட் பண்ணிக்கிட்டு தான் இருக்கியான்னு" சொல்லி கேட்டுக்கிட்டே பக்கத்துல போவாரா. அவங்க பயந்து போயிடுறாங்க. அப்படியே பெட்ல விழுந்துடுறாங்க. அவரு டீஸ் பண்றதுக்காகவே பக்கத்துல பக்கத்துல போறாரு. பக்கத்துல போய்க்கிட்டு, "என்னை பார்க்கணும்னா பார்த்துக்க" அப்படின்னு சொல்றாரா. "எனக்கெல்லாம் உன்னை பார்க்கணும்னு அவசியம் இல்ல. நீ போ போன்னு" சொல்லி துரத்தி விடுறாங்க. ஆனா ஸ்ரீ என்ன பண்றாருன்னா, அவர் போட்டிருக்க அந்த கோட்டை மட்டும் கழட்டி காட்டிடுறாரு. அவங்க பயந்து போய் கண்ணை மூடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு கண்ணை திறந்து பார்ப்பாங்க. ஷீ அப்படியே தான் நிப்பாரு. ஆனா ஷீ உள்ள ட்ரெஸ் போட்டுட்டு தான் நிப்பாரா. அதுக்கப்புறம், "சரி, சரி போயிட்டு ட்ரெஸ்ஸை மாத்து. உன்ன மாதிரி ஆம்பளை பிள்ளைங்க யாராவது இந்த மாதிரி பிங்க் கலர்லலாம் ட்ரெஸ் பண்ணுவாங்களா? போய் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வா" அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கப்புறம் ஷீயும் ட்ரெஸ்ஸை மாற்றிக்கிட்டு வந்து உட்காருவாரா. நிஷாவும் அவரையே பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. "என்ன அப்படி பார்க்குற? ஏன் நான் ரொம்ப அழகாக இருக்கேனான்னு" சொல்லி கேட்க, "அப்படிலாம் ஒன்றும் இல்லை, தேவையில்லாதெல்லாம் பேசாத" அப்படின்னு சொல்கிறாங்களா. "இல்லை இல்லை என்னை ரொம்ப ரொமான்டிக்காக பார்க்குற, எனக்கே வெக்கமாக இருக்குது. சரி விடு, அப்படின்னா நான் நல்லாவே இல்லைன்னா எதுக்காக என்னை எப்படி பார்த்துக்கிட்டு இருக்க?" அதுக்கு நிஷா சொல்கிறாங்க, "உன்னைய பார்த்தா அப்படி ஒன்றும் வெக்கப்படுற மாதிரிலாம் ஒன்றும் தெரியலையே" அப்படிங்கிறாங்களா. அதனால ஷீ என்ன பண்ணுறாரு, நிஷாவோட கையை எடுத்து அவரோட நெஞ்சில் வச்சுட்டு, "கேளு, என்னோட இதயம் எந்த அளவுக்கு துடிக்குதுன்னு பாரேன். என்னை எந்த பொண்ணும் இந்த அளவுக்கு பார்த்ததில்ல. இதில் உனக்கு என்ன ஃபீல் ஆகுது?" அப்படின்னு சொல்லி கேட்க, அதுக்கு நிஷா சொல்கிறாங்க, "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. நீ அதிகமாக யோசிக்காத" அப்படின்னு சொல்ல, "இல்லை இல்லை அப்படிலாம் இல்லை. ஒரு மனுஷங்கிட்ட 2 விஷயத்த வச்சு மட்டும் நாம் உண்மையை கண்டுபிடிக்கலாம். ஒன்று அவனுடைய கண்ணு, இன்னொன்று அவனுடைய மனசு. இது 2மே யாருக்கிட்டையும் பொய் சொல்லாது. அது 2மே எப்பயுமே உண்மையை தான் சொல்லும்" அப்படின்னு சொல்கிறாரா. அதை கேட்டவுடனே அவங்க கொஞ்சம் ஷாக் ஆகிடுறாங்க. அப்படியே ஷீயே பார்த்துக்கிட்டு இருப்பாங்களா. ஷீயும் நிஷாவே பார்த்துக்கிட்டு இருப்பாரு. அதுக்கப்புறம் அவங்க முகத்தில் இருக்கிற முடியை விளக்குற மாதிரி போயிட்டே பக்கத்தில் போயிட்டு கிஸ் பண்ணுற மாதிரி போயிடுவார். நிஷாவும் கொஞ்ச நேரம் அமைதியாக இருப்பாங்க. அதுக்கப்புறம் சுதாரிச்சுட்டு அவரை தள்ளி விட்டுட்டு எழுந்திரிச்சு நின்றுறாங்க. "சரி, சரி நேரம் ஆயிடுச்சு, நம்ம போய் ஆகணும்னு" சொல்கிறாங்களா. உடனே ஷீ எழுந்திரிச்சிட்டு, "நியூஸ்லலாம் ராய் கூட உன் பேர் சேர்ந்து வந்திருக்கலாம். ஆனால் இனிமேல் எல்லா நியூஸ்லேயும் உன்னோட பாய் ஃப்ரெண்டு நான் தான் வருவேன்" அப்படின்னு சொல்கிறாரா. அப்படின்னு சொல்லிக்கிட்டே கையை நீட்டுவார். அவங்களும் கொஞ்சம் ஷாக் ஆகி பார்த்துக்கிட்டே அப்படியே கையை கொடுத்துட்றாங்க. அதுக்கப்புறம் 2 பேரும் வெளியவும் வந்துடுறாங்க. வெளியே ரிப்போர்ட்டர்ஸ் எல்லாம் வெளியே போகவே இல்லை. அப்படியே நின்றுட்டே இருந்துட்டு நிஷாவை பார்த்த உடனே கேட்க ஆரம்பிச்சிடுறாங்களா. அதனால ஷீ சொல்கிறாரு, "நிஷா ராயோடைய கேர்ள் ஃப்ரெண்ட் கிடையாது. அவள் என்னுடைய லவர். அவங்க கூட சும்மா என் ஃப்ரெண்டுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக தான் சுற்றிக்கிட்டு இருந்தான். நீங்கள் தேவையில்லாத எழுதாதீங்க" அப்படின்னு சொல்கிறாரா. ஆனால் எல்லா ரிப்போர்ட்டர்ஸும் என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரூஃப் வேணும் ப்ரூஃப் வேணும்னு கேட்டுட்ருக்காங்க. "அப்படிலாம் ஒன்றும் கிடையாது, நீங்கள் பொய் சொல்கிறீங்க" அப்படின்னு சொல்ல, உடனே ஷீ என்ன பண்ணிடுறாருன்னா நிஷாவை இழுத்து வச்சு கிஸ் பண்ணிடுறாரு எல்லாருக்கும் முன்னாடி. அதுக்கப்புறம் கொஞ்சம் ஓவராக போயிட்டு என்ன பண்ணிடுறாரு, பேண்ட்டை கழட்டிட்டு அவருடைய வாட்டர்மெலன் போட்டு அண்டர்வேரோட காட்டிக்கிட்டு இருக்காரா. அதுக்கப்புறம் அது அவர் பண்ணதை நினச்சி அவருக்கே ரொம்ப எம்பாரசிங் ஆகிடுது. ரொம்ப அவமானமாக இருக்கே அப்படின்ட்டு மூஞ்சிக்குள்ள கையை வச்சுட்டு உட்காந்துருக்காரு. நிஷாவுக்கு சிரிப்பு தாங்க முடியல. செம்ம சிரிப்பாக சிரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதனால ஷீ கோவமாயிடுறாரா. அதுக்கப்புறம் நிஷா பார்த்துட்டு அவருடைய கன்னத்தை பிடிச்சு வச்சுக்கிட்டு, "எனக்கு நீ ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்ப தேங்க்ஸ். உனக்கு ஏதாவது கஷ்டம் வந்துச்சுன்னா நான் அதுக்கு உனக்கு ஹெல்ப் பண்ணுறேன்" அப்படின்னு சொல்கிறாங்களா. அதனால ஷீ கேட்குறாரு, "அப்படின்னா நீ எனக்காக திரும்பவும் இந்த மாதிரி சொல்லுவியான்னு" கேட்குறாரு. உடனே நிஷா இருந்துட்டு, "இல்லை" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஷூ கால் இருக்குமா அதை சரி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க. ஆனால் ஷீக்கு ரொம்ப குஷி ஆகிடுது. ஹாப்பி ஆகிட்டு நிஷா கிட்ட, "வா போகலாம்" அப்படின்னு சொல்லிட்டு கையை நீட்டுவாரா. அவங்க என்ன பண்ணுறாங்க, அவங்களோட ஹேண்ட்பேக்கை அவர் கையில் கொடுக்குறாங்க. அந்த ஹேண்ட்பேக்கை அவர் இன்னொரு கையில் மாற்றிக்கிட்டு திரும்பவும் கையை நீட்டுவார். அதனால் நிஷா என்ன பண்ணிடுறாங்கன்னா அவங்க பேக்கை வாங்கிக்கிட்டு அப்புறம் அவர் கையும் பிடிச்சிக்கிட்டு கிளம்பிடுறாங்க. அடுத்த சீன்லேயே ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. ஸ்கூலில் பார்த்தா எல்லா இடத்துலையுமே ஷீ நிஷாவை கிஸ் பண்ணியிருந்தார் இல்லையா, அதே தான் ஓடிக்கிட்டு இருக்குமா. அதை பார்த்துட்டு மற்ற ஸ்கூல் பிள்ளைங்க எல்லாருமே நிஷாவை தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இருப்பாங்க. இந்த சீப்பான பொண்ணாக இருப்பா போல இருக்கு, யாருக்கிட்டனாலும் கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கா, அதுவும் இப்போ தான் ஃப்ரெண்டோடைய பாய் ஃப்ரெண்டுக்கிட்டே கிஸ் பண்ணிக்கிட்டு இருக்காளே அப்படின்னு சொல்லிட்டு எல்லா பசங்களும் நிஷாவை பிடிச்சி திட்டிக்கிட்டு இருப்பாங்க. அப்போ அங்கே நிஷா ஃப்ரெண்டும் அங்கே வந்துடுறா. நிஷாவுக்கும் அதை பார்த்து ஒரு மாதிரி ஆயிடுது.
நிஷாவும் அவங்க ஃப்ரெண்டை பார்த்துடுறாங்க. போயிட்டு சமாதானப்படுத்தலான்னு கூப்பிடுறாங்க. ஆனால் அவங்க கோவப்பட்டுட்டு கையை உதற விட்டுட்டு அந்த பொண்ணு அங்கேருந்து போயிடுறாளா. நிஷாவும் கூப்பிட்டு கூப்பிட்டு பார்க்குறாங்க. ஆனால் அந்த பொண்ணை திரும்பி கூட பார்க்காத ஓடி போயிடுறாளா. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரத்தில் ராய் அங்கே வந்துடுறாரு. ராய் வந்துட்டு நிஷா கையை பிடிச்சி இழுத்துக்கிட்டு, நான் உங்ககிட்ட முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி பேசணும், வா என் கூடன்னு சொல்லி இழுத்துட்டு போகிறாரு. ஆனால் நிஷா இல்லை என்னால் வர முடியாதுன்ட்டு கையை உதறி விட்டுட்டு அங்கேருந்து போயிடுறாங்க. ராய் பின்னாடியே போக பார்ப்பாரா. ஆனால் அவங்க ஃபேன்ஸ் எல்லாம் விட மாட்டேங்கிறாங்க, பிடிச்சிக்கிறாங்க. நிஷா வந்துக்கிட்டு இருந்தாங்க இல்லையா, அப்போ நிஷாவோட ஃப்ரெண்ட்ஸுன்னு 2 பேர் வருவாங்க. அவங்கக்கிட்ட பார்த்து பேசலான்ட்டு போவாங்களா. ஆனால் அந்த பொண்ணுங்க நிஷாவை பிடிச்சி திட்ட ஆரம்பிச்சிடுறாங்க. சீ, நீ இந்த மாதிரி சீப்பான பொண்ணா, அதுவும் உன்னோட ஃப்ரெண்டோடைய பாய் ஃப்ரெண்டே பிடிச்சிக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கேவலமாக பேசி துரத்தி விட்டுறாங்க. அதனால் நிஷாவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. அதுக்கப்புறம் அவங்க அழுதுகிட்டே வெளியே வந்துடுறாங்க. ஒரு டாக்ஸி புக் பண்ணிவிட்டு வீட்டுக்கு போகலான்ட்டு கிளம்புவாங்களா. அப்போ அந்த டாக்ஸி கொஞ்ச நேரத்தில் ஆக்சிடெண்ட் ஆகிடுது. நிஷாவையும் ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிடுறாங்க. அப்போ அவங்க அம்மா அங்கே அழுதுகிட்டே ஓடியாராங்க. அப்போ அஞ்சன் தான் அவங்கள சமாதானப்படுத்திக்கிட்டு இருக்காரு. அப்புறம் நிஷாவுக்கு மயக்கம் தெளிகிறதுக்கு 2 நாள் ஆகிடுது. பக்கத்துலேயே அவங்க அம்மா உட்காந்துருக்காங்க. பார்த்துட்டு எப்படிம்மா இருக்க, என்ன ஆச்சுன்னு சொல்லி கேட்குறாங்க. எனக்கு என்ன ஆச்சும்மா, நான் ஏன் இங்கே இருக்கேன் அப்படின்னு சொல்லி அவங்க கேட்குறாங்களா. அதனால் அவங்க அம்மாவும் ரொம்ப எமோஷ்னல் ஆயிடுறாங்க. என் உயிரே எனக்கு போயிடுச்சுமா, நீ மட்டும் இல்லைன்னா நானும் உன் கூடயே செத்துருப்பேன், எனக்கு நீ மட்டும்தான் இருக்க, நீ மட்டும்தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு சொல்லி பாசமாக பேசுகிறாங்களா. அதனால் நிஷாவும் சாரிம்மா நான் உங்களை கஷ்டப்படுத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, சரி சரி விடு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீ படுத்து ரெஸ்ட் எடு, நான் போயிட்டு வரேன், எனக்கு கொஞ்சம் வேலை இருக்குன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறாங்களா. வெளியே வந்து பார்த்தா ஷீ வெயிட் பண்ணிக்கிட்டே இருப்பார். எல்லாரும் போயிருப்பாங்க, ஷீ மட்டும் இருப்பாரா. அவர்கிட்ட நீங்கள் இன்னும் போகலையான்னு சொல்லி அவங்க நிஷா அம்மா கேட்குறதுக்கு, இல்லை நான் போகலை, நிஷாவுக்கு உடம்பு சரியானது அப்புறம் நான் போகிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்படியா, அவள் இப்போ தூங்கிக்கிட்டு இருக்காப்பா, வா நம்ம தனியாக உட்காந்து பேசலான்னு சொல்லிட்டு அவரை தனியாக கூட்டிகிட்டு வந்து பேசுகிறாங்க. ஷீ இப்படி அக்கறையாக இருக்கிறத பார்த்து அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதனால் ஷீ கிட்ட சொல்கிறாங்க, எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குப்பா, என் மகளை பார்த்துக்கிறதுக்கு என்ன இல்லாத இன்னொரு ஆள் இருக்காங்கன்னு தெரிஞ்சதுக்கப்புறம் எனக்கு ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அதுக்கப்புறம் நீங்கள் 2 பேருமே லவர்ஸ் மாதிரி ஆக்டிங் தானே பண்ணிக்கிட்டு இருக்கீங்க, அது எனக்கு நல்லாவே தெரியும், இனிமேல் அந்த மாதிரி பண்ண தேவையில்லை அப்படின்னு சொல்கிறாங்களா. ஆனால் ஷீ சொல்கிறாரு, ஆமாம்மா நாங்கள் நடிச்சுக்கிட்டு தான் இருந்தோம், ஆனால் எனக்கு இன்னொரு சான்ஸ் கொடுக்குறீங்களா, நான் நிஷாவை ரொம்பவே லவ் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறாரா. அதனால் நிஷா அம்மா சொல்கிறாங்க, எனக்கும் ரொம்ப சந்தோஷம், நீ என்னுடைய ஃப்யூச்சர் சன்னில்லாவா ஆனீன்னா எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், ஆனால் இந்த டிசிஷனை நிஷா தான் எடுத்தாகணும் அப்படின்னு சொல்கிறாங்களா. அதுக்கு ஸ்ரீ சொல்கிறாரு, நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கம்மா, நான் கண்டிப்பாக நிஷாவை என்னை காதலிக்க வைப்பேன், கண்டிப்பாக அவள் என்னை லவ் பண்ணுவா அப்படின்னு சொல்கிறாங்களா. அதை கேட்டவுடனே அவங்களுக்கு ரொம்ப ஹாப்பி ஆகிடுது. ஷீயோட கையை பிடிச்சிக்கிட்டு தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அப்படியே அடுத்த நாள் காட்டுறாங்க. ஷீ ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு வந்துட்டு நிஷாவுக்கு பக்கத்துலேயே உட்காந்துட்டு படிச்சுக்கிட்டு இருப்பாரு. நிஷாவும் நல்லா தூங்கி எழுந்திருப்பாங்க. பக்கத்தில் ஷீ இருக்கிறத பார்த்துட்டு, நீ இங்கே தான் இருக்கியான்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் உடனே ஷீ எழுந்திரிச்சு அவங்கள உட்கார வைக்கிறதுக்காக ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் தண்ணி குடிக்கிறதுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. அதுக்கப்புறம் இப்போ உனக்கு எப்படி இருக்குது, நல்லா இருக்கியான்னு சொல்லி கேட்குறாரா. ஏன் நான் எழுந்திரிச்சது உனக்கு பிடிக்கலையா, நான் செத்துடணும்னு நினச்சியா அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அதனால் அந்த பேச்சை அப்படியே அவாய்ட் பண்ணிவிட்டு, இந்த ஆக்சிடெண்ட் எப்படி நடந்துச்சுன்னு உனக்கு தெரியுமா, இது யாரோ வேணும்னே இந்த ஆக்சிடெண்ட்டை பண்ணி வச்சாங்க அப்படின்னு சொல்ல, அதை கேட்டவுடனே நிஷா ஷாக் ஆகிடுறாங்க. நீ என்ன சொல்ல வரேன்னு சொல்லி கேட்க, இந்த ஆக்சிடெண்ட்டுக்கு காரணம் யாரோ கார் மேலே கல்லை வீசி எறிஞ்சிருக்காங்க, அதனால தான் அந்த கார் ஆக்சிடெண்ட் ஆனிச்சு அப்படின்னு சொல்கிறாரா. அதை கேட்டவுடனே நீ என்ன சொல்கிற, எதுக்காக யாரோ கல் எறியணும், அப்படிலாம் எதுவும் நடந்திருக்காது, நான் யாருக்கும் எந்த துரோகமும் பண்ண கிடையாது, நான் யாருக்கிட்டையும் சண்டை போட்டதும் கிடையாது, அப்படி இருக்கக்குள்ளே என்ன யார் இப்படி பண்ணுவாங்க, நீ கண்டதே யோசிக்காத, இது கோஇன்சிடெண்ட்டாக இருக்கலாம்ல அப்படின்னு சொல்கிறாங்களா. அதோட தான் இந்த எபிசோடு முடியுது. ஃப்ரெண்ட்ஸ், ஐ ஹோப் இந்த எபிசோடு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஃப்ரெண்ட்ஸ், நிஷாவை கொலை பண்ணுறதுக்காக யார் ட்ரை பண்ணுறா, ஷீ சொல்கிற மாதிரி உண்மையாலுமே யாரோ தெரிஞ்சு தான் அந்த ஆக்சிடெண்ட்டாக பண்ணி விட்டுருப்பாங்களா, இல்லை நிஷா சொல்கிற மாதிரி இது கோஇன்சிடெண்ட்டா, நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்ட்டு கமெண்ட்டில் சின்னதாக கமெண்ட் பண்ணி விடுங்க. அப்படியே இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஆல்ங்கிற பெல் ஐக்கனை கிளிக் பண்ணி வச்சுக்கிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வந்து சேரும். நம்ம அடுத்த எபிசோடில் சந்திக்கிற வரைக்கும் பாய் அண்ட் தேங்க்யூ.